அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வணக்கம் தலையங்கம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வணக்கம் தலையங்கம் நிகழ்ச்சி. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையினரால் PMLA சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகாக அவர் தொடர்ந்து அமைச்சர் நீடிச்சுக்கிட்டு இருந்தார். அரசு பல்வேறு மட்டங்கள்லேருந்து அழுத்தத்தின் காரணமாக அவரிடமிருந்த அமைச்சர் பதவியை விலக்கி கொண்டாங்க. அவர் தற்போது அமைச்சராக இல்லை. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவரை பற்றி ஆகஸ்ட் மாதம் தான் அமலாக்கத்துறையினர் 3000 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து அவர்கிட்ட கொடுத்திருந்தாங்க. அந்த அறிக்கையில் அமலாக்கத்துறையினர் பல்வேறு விவகாரங்களை பேசியிருந்தாங்க, எடுத்து சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாதங்களாக ஏதேனும் ஒரு வகையில் அது உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், சிறப்பு நீதிமன்றமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துலையாவது நமக்கு ஜாமீன் கிடைச்சிடாதா அப்படின்னு பல்வேறு வழிகளை போராடி கொண்டிருந்தார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். பல்வேறு வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த முயற்சிகள் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல. எல்லாமே அவருக்கு எதிராகத்தான் இருந்தது. எதுவுமே அவருக்கு சாதகமாக அமையவில்லை. அதன் பிறகுதான் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை நாடுகிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். எனவே தான் சுப்ரீம் கோர்ட்டில் இடைக்கால ஜாமீன் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செந்தில் பாலாஜியின் தரப்பு டெல்லியை நோக்கி நகர்ந்தாங்க. ஆனால் மே 6ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறையினர் தரப்பில் எங்களுக்கு இந்த வழக்கை ஒத்தி வைங்க, we need some time அப்படின்னு கேட்டதுனால உச்சநீதிமன்றம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. யாருடைய அமர்வில் இந்த விவகாரம் பேசுபடும் பொருளாக மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் AS ஓகா, உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியின் தரப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது, உடல்நிலையை காரணம் காட்டி நீங்கள் ஜாமீன் கொடுக்கணும்னு ஒரு முறையை வச்சுருந்தாங்க. அப்போது அமலாக்கத்துறையின் தரப்பில் இல்லை உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்துக்காகலாம் ஜாமீன் வழங்கக்கூடாது, அப்படி ஜாமீன் வழங்கினீங்க அப்படின்னா அவர் ஆதாரங்களை அழிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கள் தரப்பு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி AS ஓகா அவர்கள் இறுதியாக என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது PMLA சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே இது போன்ற பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழாக கைது செய்யப்பட்டவங்க, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக இவர் கைது செய்யப்பட்டவங்க பல பேர் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்னுமே சிறையில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் 300 நாள் சிறையில் இருந்துட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த விவகாரத்தில் முன்னுரிமை அளிக்க முடியாது அப்படின்னு நீதிபதி AS ஓகா தன் கருத்தை பதிவு செஞ்சுட்டு இந்த வழக்கை நான் நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு ஒத்தி வச்சிருந்தாரு. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ED தரப்பில், அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராகி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தரப்பில் எங்களுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கில் பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் தற்போது எங்கள் தரப்பில் வாதாட முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இந்த அமர்வு பார்த்தீங்கன்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு. இந்த அமர்வோட சரி வேறு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, அது இதை குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க செந்தில் பாலாஜி தரப்பினர். ஆனால் அவங்க நினச்சதுக்கு எதிராகத்தான் இன்னொரு விஷயம் நடந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஆமாம், ஏன்னா ஒரு 8 மாதமாகவே ஒரு ஜாமீனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார், கிடச்சிரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 மாதங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாதுங்கிறது தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளையிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறை ஆரம்பிக்குது. மீண்டும் உச்சநீதிமன்றமானது ஜூலை மாதம் 8ஆம் தேதி தான் திறப்பாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது மே 16, ஜூன், ஜூலை 8 தான் ஓப்பன் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்குது. ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு செந்தில் பாலாஜியோடைய வழக்கை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு. இப்படியாக அமலாக்கத்துறை தரப்பு சொன்னபோது இல்லை அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்கக்கூடாது, நாளைக்கே விசாரிக்கணும், அதாவது மே 17 நாளைக்கே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனாலும் அதை சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு அதை பொருட்படுத்தலை. ஏன்னா நாளைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா இதோட 1.5 மாதம் ஒரு சிறையில் தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. அந்த நேரத்தில் ஜாமீன் பற்றிலாம் பேசவே முடியாது. ஏன்னா
அது ஒரு கோடை விடுமுறை. ஜூலை 8ஆம் தேதி தான் திருப்பி நீதிமன்றங்கள் வந்து திறக்கப்படும். நீதிபதிகள் வந்து வழக்கை வந்து விசாரிப்பாங்க. எனவே அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அமலாக்கத்தில் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல கேம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேண்டுமென்றே தள்ளி போடுவதற்கான எல்லா விதமான விவகாரங்களையும் கையெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு ரொம்ப கடுமையான வாதம் முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இடி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நாங்கள் அவங்களுடைய விவரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உண்மையிலேயே எங்களுடைய தரப்பில் துஷார் மேத்தா அவர்கள் அவைலபிளாக இருந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாக வர வச்சிருப்போம், அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விவகாரத்தில் வழக்கில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் அவரால் வர முடியல, அதனால தான் நாங்கள் கால் நீட்டிப்பு கேட்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இடி தரப்பில். எனவே இந்த செந்தில் பாலாஜி வெர்சஸ் ஈடி தரப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அடுத்த 1.5 மாதங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் குறித்த அப்டேட்ஸ் எதுவும் வராது. காரணம் என்னன்னா, அது வரைக்கும் ஒரு சிறையில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது தான் செய்தி. எனவே மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.